யூ ஆர் நெவர் டூ ஓல்டு டு செட் another கோல் ஆர் டு ட்ரீம் அ நியூ ட்ரீம். இதை சொன்னது C.S. லூயிஸ். இப்போது இதுலேருந்து நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம். சில டைம் நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம், அங்கே நமக்கு சாப்பாடு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ண போகிறோம், சிம்பிளாக நெக்ஸ்ட் டைம் ஹோட்டலை மாற்ற போகிறோம். அதே மாதிரி நம்ம லைஃப்பில் நம்ம இருக்கிற இடம் பிடிக்கலனா பிடிச்ச இடத்துக்கு போகிறதுலேருந்து யார் நம்மளை ஹோல்டு பேக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தான். சுற்றி இருக்கக்கூடிய பீப்புள் எல்லோரும் நம்ம ஒரு புது முயற்சி பண்ணுறோன்னா, உனக்கு ஏன்ப்பா இந்த தேவையில்லாத வேலை, உன் லைஃப்னால செட்டில்ட் ஆகிருக்கு, தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிறியோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே நம்மளை வந்துட்டு சப்ரெஸ் பண்ணுறதுக்கு யார் பர்மிட் பண்ணுறா? நம்ம தான் பர்மிட் பண்ணுறோம் இல்லையா? இப்போது நீங்கள் முயற்சி பண்ணி ஜெயிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை ஒரு பாசிட்டிவ் எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. முயற்சி பண்ணி தோத்துட்டா நம்மளை ஒரு நெகட்டிவ் எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. இதில் நல்லா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அன்லெஸ் நம்ம ரொம்ப பெருசாக ஒரு சாதனை படைக்காத வரைக்கும் 2 தலைமுறை 3 தலைமுறை தாண்டி நம்ம இருந்ததே யாருக்கும் தெரியாது. யாருமே நம்மளை ஞாபகம் வச்சுக்க போகிறதில்ல. அப்புறம் ஏன் தேவையில்லாமல் வேறு யாரோ ஒருத்தவங்களோட கமெண்ட்ஸ்க்காக நம்ம போகிறதுக்கு முயற்சி பண்ணுற இடத்துலேருந்து நம்ம போகாமல் ஏன் நம்மளை ஹோல்டு பேக் பண்ண சொல்லுங்கள்? வாழ்க்கை எல்லாருமே வாழ்கிறதுக்கு ஒரு முறை ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. கடைசியில் சாவு நம்மளை நேருக்கு நேராக பார்க்குறப்போ நம்ம அதோட கண்ணை பார்த்து ஒன்று தான் சொல்லணும், ஜெயிச்சா ரொம்ப ஹாப்பி, நான் சாதிச்சிட்டேன், பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டேன்னு சொல்லலாம். இல்லை தோத்துட்டோன்னா கூட அட்லீஸ்ட் ஐ ட்ரைடுன்னு அதை பார்த்து நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு கட்ஸ் இருக்கணும், முயற்சி பண்ணியிருக்கணும். ஸ்டே ஸ்ட்ராங்.